நமஸ்காரம். கூட்டு குடும்பமோ தனி குடும்பமோ சில நேரங்களில் ஒருத்தருக்கொருத்தர் யார் பேரில் குற்றம், எதனால் குழப்பம் நிலவுகிறது, எது சரி என்பது புரியாமலே இருக்கும். அந்த சமயத்தில் ஒருத்தர் நினைத்ததை மற்றொருத்தர் நினைத்து முடிவெடுக்கலாம் இயலாது. அவரவர்கள் தாங்கள் செய்தது சரி என்றுதான் நினைப்பார்கள். அந்த சமயங்களில் இதிகாசங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரம் இவை என்ன சொல்லித்துன்னு பார்த்து அதை குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் ஒத்துக்கொண்டு சென்றால் ஒரு மாதிரி முடிவு பிறக்கும். இல்லை, யார் சரி யார் தப்புன்னு முடிவெடுத்துத்தான் செய்ய வேண்டும் என்றால் அந்த முடிவு கிடைப்பது அரிதுதான். மகாபாரதத்தில் ஒரு இடம் சொல்லுகிறேன். துரியோதனனும் சகுனியும் சூதாடுவதற்காக பஞ்சபாண்டவர்களை அழைத்தனர். யுதிஷ்டிரன் ஏற்றார். அவர் சொன்ன நியாயம், அரசர்களுக்குள் இந்த ஆட்டத்துக்கு அழைத்தால் போய்த்தான் ஆக வேண்டும். தாராளமா உயர்ந்த நோக்கத்தோடு இல்லை நான் ஆடுவதில்லைன்னு சொல்லலாம். அதில் ஒன்றும் பெரிய தவறில்லை. எப்போதும் தர்மத்தின் 2 வகை உண்டு. பொதுவான தர்மம், விசேஷமான தர்மம். வேட்டை ஆடமாட்டேன்னு சொல்ல அரசர்கள் உள்ளனர். வேட்டையாடி எதற்காக பிராணி வதை பண்ண வேண்டும்? வேண்டாம். அது புரிதலின் நிலை. அவரவர்களுக்கு எவ்வளவு புரிதல் இருக்கிறதோ அதுக்கு தர்மத்தையும் உயர்த்தி கொள்வார்கள். தர்மசாஸ்திரத்தில் அதற்கு இடம் இருக்கிறது. இவர் வரவில்லைன்னு சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் எளிய தர்மம் கூப்பிட்டால் போக வேண்டும் என்பதை மட்டும் வைத்துக் கொண்டு சென்று விட்டார். கூப்பிட்டது தப்பா, சென்றது தப்பா? முதலிலே கேள்வி. சரி, போனார். எத்தத்தை வைத்து ஆட வேண்டும் இருக்க வேண்டாமா? எல்லாவற்றையும் வைத்தார். தோற்றார். அடிமைத்தனம் பற்றி கொண்டது. அப்போதும் திருதராஷ்டிரன் ஒரு நல்லது செய்தார். திரௌபதி, உனக்கு 2 வரங்கள் கேளு, என்ன வேணுமோ கேட்டு பெற்றுக்கொள், எல்லாவற்றையும் தோத்து விட்டீர்கள். அப்போது திரௌபதி கேட்டது, எங்கள் அடிமைத்தனம் நீங்க வேண்டும். சரின்னு அதை திருதராஷ்டிரன் ஒத்துக்கொண்டார், கொடுத்து விட்டார். நீங்கள் அடிமைகள் அல்லர். எங்கள் ஆயுதங்கள் திரும்ப கிடைக்க வேண்டும். திருதராஷ்டிரர் ஒத்துக்கொண்டார். ஆயுதங்களை திரும்ப கொடுத்து விட்டார். 3வது வரம் கேட்க திரௌபதி முயன்றாள். அப்போது அவர் சொன்னது, வரங்களாக கேட்டுக்கொண்டிருக்க முடியாது, 2 வரங்கள் தான் எப்போதும் அனுமதிக்கப்படும். இது நமக்கே தெரியும். கைகையும் 2 வரங்கள் தானே கேட்டாள். அதனால் நீ 2 வரங்களோடு நிறுத்திக்கொள். ஆனால் நானாக எத்தனை வேண்டுமானாலும் கொடுக்கலாம். நீ கேட்பது 2 தான், நானாக கொடுக்கலாம் என்று சொல்லி தோத்த அரசை முழுக்க திருப்ப கொடுத்து விட்டார். அது அத்தனை திரௌபதி பெற்று அவர்கள் திரும்ப போய் நாட்டை ஆளவும் தொடங்கிவிட்டனர். இத்தோடு முடிந்திருந்தால் கூட வம்பு வந்திருக்காது. ஆனால் எப்படியும் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் நினைத்து சகுனியும் துரியோதனனும் மீண்டும் சூதாட்டத்துக்கு அழைத்தனர். அவர்கள் மீண்டும் வந்தனர். இந்த தப்பை என்னன்னு சொல்ல, எதில் சேர்க்க? திரும்ப வந்து மொத்தத்தையும் தோத்தனர், இழந்தனர். இப்போ நீங்க ஒவ்வொன்றாக விசாரம் பண்ணி பாருங்கள். யார் பேரில் தப்பென்னால் ஆட்டம் மாறி மாறி போகும். கூப்பிட்டதே தப்புன்னு சொல்லவா? சென்றது தப்பு. அப்படி இருந்தாலும் திரும்ப பெற்று விட்டார்களே. பெற்ற பிற்பாடு நிம்மதியாக ஆண்டு இருக்கலாம். அப்பாதான் மொத்தத்தையும் திருப்பி கொடுத்தார்னு தெரிந்து பிள்ளை மறுபடியும் கூப்பிட வேண்டுமா? அந்த தப்பை திரும்பியும் செய்ய பீஷ்மர் முதலானவர்கள் வேடிக்கை பார்த்தார்களே, அவர்கள் பேரில் குற்றமா? அல்லது திரும்ப ஆட வந்த தர்மபுத்திரன் தப்பு செய்தவனா? ஆடி இழந்து அப்போது திரௌபதி அவமானப்படுத்தப்பட்டாலே அது பெருங்குற்றமா? எத்தனை இடத்தில் என்னென்ன குற்றத்தை சொல்ல? இப்படித்தான் குடும்பத்தில் சில சமயம் சிக்கல் ஏற்பட்டுவிடும். கசின் பிரதர்ஸுக்குள்ள இருக்கலாம், சொந்த அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், சித்தப்பா, பெரியப்பா, யாருக்குள்ளும் எப்படியும் ஏதோ ஒரு இழுபறி இருக்கும். அதிலிருந்து மீண்டு விடலாம்னு பார்த்தால் வழியே புரியாது. ஏன்னா யார் தப்பு, இன்னார் தப்புன்னு எல்லாருக்கும் தெரியுமானால் தப்பை மாற்றி விடலாம்.
எல்லாரிடத்திலையும் தப்பு இருக்கிறா போல இருக்கும், எல்லாரிடத்திலும் சரி இருக்கிறா போல இருக்கும். சரியை ஏற்றுக்கொள்ளவா தப்பை ஏற்றுக்கொள்ளவா? இங்குதான் குழப்பம் நிலவும். இதிலேருந்து வெளியே வர தர்மசாஸ்திரம் என்ன சொல்லித்து? எல்லாரும் பிரித்து கொண்டு ஆள வேண்டும்னு சொல்லித்து. இந்த சூதாடி இழந்ததெல்லாம் கணக்கு கிடையாது, அப்படியெல்லாம் செய்யவே கூடாது. இந்த எண்ணம் வந்திருக்குமானால் தாராளமா கண்ணன் சொல்படி கேட்டிருக்கலாம், சஞ்சயன் சொன்னபடி கேட்டிருக்கலாம். அவர்கள்லாம் ரொம்ப பெரியவர்கள். இதே போல கைகேயி விஷயத்திலையும் அவளுக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை அவள் கேட்டாள். என்ன தப்பு? இந்த கோணத்திலும் பார்க்கலாம். அது சரி, அதற்கு அனைவரும் உயிரே இழந்து விடுவார்கள், நாட்டுக்கே நல்லதில்லை, அத்தனை பேரும் பரிதவிக்கிறார்கள். இது தெரிந்து பிற்பாடப்படி அவள் செய்யலாமா? தர்மம்னு ஒண்ணு இல்லையா? சட்டம் மட்டும்தானா என்றும் கேட்கலாம். இப்படி பார்த்தால் இது சரி, அப்படி பார்த்தால் அது சரி. ஆனால் கைகேயி என்ன பார்த்திருக்கலாம்? ஆனானப்பட்ட வசிஷ்டர் சொல்லுகிறார், இந்த நாட்டை இத்தனை நாளும் காப்பாற்றி வந்த சுமந்தரர் சொல்லுகிறார், மக்கள் எல்லாம் வேண்டுகிறார்கள், அது என்ன நாம இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க வேண்டுமான்னு அவள் பார்த்து இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு குழப்பம் நிலவும் போது நாம ஏதோ பேசினோம், முடிவெடுத்தோம், அது ரொம்ப கஷ்டம். அது வெளியிலிருந்து ஆரோ பெரியவர் சொல்லிக் கொடுத்தார், குரு சொன்னார், ஆச்சாரியன் சொன்னார், அல்லது தர்மசாஸ்திரத்தை படித்து பார்த்தோம், இதிகாச புராணங்களில் வாசித்தோம், இப்படி இருந்தது, இதுதான் சரியாக இருக்க வேணும்னு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை வந்து அதன்படிக்கு நடந்து விட்டோம் என்றால் அப்பதான் நமக்கு அது ஒரு சக்தி கிடைக்கிறது. நாம நம்முடைய விஷயத்தையே பேசிக் கொண்டிராமல் விட்டு கொடுக்கிறோம்னு தெரியும் போது பெருமானுடைய அருள், ஒரு சக்தி நமக்கு நிச்சயம் கிடைக்கும். அதுக்கு அசட்டுத்தனமாக நடந்து கொள்ள முடியுமா? நான் என்ன இழித்தவாயனா? இப்படி எல்லாம் பேசிக் கொண்டிருக்கலாம். அப்படி இருக்க வேணும்னு யாரும் சொல்லவில்லை. எந்த அளவு விட்டு கொடுக்க வேண்டுமோ, அது தர்மம் என்ன சொல்லி இருக்கிறதோ அதன்படிக்கு விட்டு கொடுத்து போனால் எல்லாருக்கும் நன்மை ஏற்படும். இதுதான் இதிகாசங்களிலிருந்து நாம் தெரிந்து கொள்வது. இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினம்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.